இது கூட ஒரு ஐட்டம் கூட நான் ஆட் பண்ணுறேன். சுக்கு, ட்ரை ஜிஞ்சர், இது ஒரு துண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இது எல்லாமே கேஸுக்கு ரொம்ப நல்லதுனால அப்படியே போட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். என்னோடய இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஒன்று கூட சொல்கிறேன். கொள்ளு ரசப்பொடிக்கு இல்லைன்னா கொள்ளு துவையலுக்கு தேவையான ஐட்டம். இது புளி, இது வறுத்த காயம், இது பூண்டு வதக்கியிருக்கேன், இது மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், இது 2 ஸ்பூன் அளவுக்கு முதிரை, கொள்ளு, ஹார்ஸ் கிராம் இதெல்லாமே இதுதான். கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 6-7 மிளகா வத்தல், கருவேப்பிலை, அதுவும் கூட ஒரு சுக்கு ஒரு துண்டு. இதுதான் நம்மளுடைய ஒரு மருந்து டைப்பில் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த பொடியை நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சமாக சாதத்துக்கு தொட்டும் சாப்பிட்லாம், சாதத்தில் பெசரையும் சாப்பிட்லாம், இல்லை புளி கொஞ்சமாக தண்ணியை பிழிஞ்சிக்கிட்டு தக்காளியெல்லாம் பிழிஞ்சிக்கிட்டு அதில் நம்ம இதை 1 ஸ்பூன் அள்ளி போட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சு கூட ரசமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கொள்ளு பொடி இங்கே ரெடி ஆயாச்சு. மிளகாவோட கலர் தான் கிடச்சிருக்கு. இது வந்து இந்த மிக்சியில் மிக்சி தான் போட்டப்போ அதை அரைக்கிறப்போ எல்லாம் ஓவரலாக வந்துட்டுருக்கு. அதாவது கிரைண்டு பண்ணும்போது மேலே அந்த மூடி திறக்கும்போது இவ்வளோ உயரத்துக்கு மாவு நிற்கிது. அப்போ தான் நான் மனசிலாகினேன். சாப்பாடும் அதே போல் தான், அரைக்கிறப்போ மிக்சி ஹீட் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போதும் ஓவராக சாப்பிடும்போது அது வெளியில் வரும். சரியா ஒரு கான்செப்ட் என் பிரெயின் கனெக்ட் பண்ணது. நிறைய சாப்பிடும்போது வயருக்கு மேலே வந்து பிதுங்கி மேலே வரும்போது தான் நெஞ்செல்லாம் நமக்கு வாந்தி எடுக்கிற மாதிரி, கேஸு, இரிட்டேஷன், ஆசிடுங்கிறது இந்த ஃபுட்டை தகிக்கிறதுக்காக உள்ளது ஆசிடு. நம்ம ஓவராக இதோட குவான்டிட்டிங்கிறது 3/4 அளவுக்கு தான் போடணும். அப்போ மிக்சியில் அரைக்க தெரிஞ்ச நமக்கு வயறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து வேறு, நம்ம ஜுரம் நினச்சிட்டு கூலிங் பண்ண பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு ப்ராசஸும் நமக்கு பாடியில் ரிப்பேர் நடக்கும்போதோ, பாடி வந்து பொருளை டைஜஸ்ட் பண்ணும்போது தான் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட்டுங்கிறது ரெக்கவரி, அதனால் அதை நம்ம கூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதுபோல் ஓவராக இருந்தால் சாப்பாடு வரும்போது தான் நமக்கு வாமிட்டிங் வருது. ஓகே, அப்போ இது கொள்ளு பொடி ரெடியாக இருக்குது. மிளகு, சீரகம், இந்த சுக்கோட ஸ்மெல்லெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டில் நிற்கிது. பூண்டும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து பூண்டு வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். காயம் போட்டுட்டு பூண்டு ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு பூண்டும் வாயுவுக்கு ரொம்ப நல்லது இல்லையா, அதனால நான் சேர்த்துருக்கேன். இதில் ஏதாவது பொடியாக ஐட்டம் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு இந்த காயம்தான் லைட்டாக இது புளியங்கொட்டை புளி போட்ட சமயத்தில் அதில் இருக்கிற புளியங்கொட்டை நான் அதை வந்து ஊற வச்சுக்கிறேன். அதை நான் களைய மாட்டேன். புளி வந்து நான் கொஞ்சம் முதிரை ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ஊறினதுக்கப்புறமா வேக வச்சு அதை சாப்பிட்லாம், வெறுமனே சாப்பிட்லாம். உப்பு போட்டு கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் தேங்காயும் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டெய்லி சாப்பிட்லான்றதுனால கொஞ்சமாக குவான்டிட்டி குறைச்சிக்கிட்டு டெய்லி, அதான் கன்சிஸ்டன்சி, அப்படி சாப்பிட்லான் இருக்கேன். ஸோ அதில் நான் புளியங்குரு இதில் போட்டிருக்கேன். இந்த பொடியை நான் பத்திரமா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜாரில் போட்டு அடைச்சி வச்சுட்டோம்னா, இது ஒரு ஷார்ட் டியூரேஷன், ஒரு 3-4 டேஸுக்கு வேணுங்கிற பொடி மட்டும்தான் இருக்குது. டெய்லி இதை யூஸ் பண்ணணும். சாதத்து கூட கொஞ்சம் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நான் கோகோனட் ஆயில் சூடு பண்ணி அதில் மிளகாவத்தல், பெருங்காயம், பூண்டு, இந்த முதிரை, புளி, உப்பு, காயம், கருவேப்பிலை, இது மாதிரி ஒரு துண்டு சுக்கு எல்லாம் சேர்த்துருக்கேன். ஓகே, 2 தேங்காய் அரைச்ச குழம்புக்கு வறுக்க போகிறோம். எண்ணெய் சட்டி சூடாகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். அதில் நான் வந்து ஒரு 6-7 மிளகாயும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம அதில் போட்டுக்குவோம். லைட்டாக வந்து வறுத்துக்கலாம், கரியக்கூடாது, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வயிற்று வலிக்கு, நம்ம வயர் ரொம்ப லூஸ் மோஷன்லாம் போகிறது அப்படின்னு உண்டானா வெந்தயத்தை வறுத்து மோரில் பொடி பண்ணி மோரில் போட்டு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு வயிற்று வலி, டயரியா, அந்த மாதிரி டிசென்ட்ரி, அந்த மாதிரி ஃபுட் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துருச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு வயிற்றில் டயரியா, டிசென்ட்ரி அந்த மாதிரி எல்லாம் நின்றுடும். வெந்தயம் அவ்வளோ நல்லது. ரோஸ்டட் வெந்தயம் பொடி பண்ணி மோரில் கலக்கி குடித்தால் நல்லது. இப்போ நான் இங்கே தேங்காய் அரைச்ச குழம்பு உண்டாக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கீத்து பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து அந்த மிளகா வத்தல் கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிக்கிட்டு
காய்கறி என்ன வேணால் காய்கறி போட்டுக்கலாம். நமக்கு என்ன காய்கறி கிடைக்குதோ அந்த காய்கறியை வெட்டி போட்டு, முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் எது வேணாலும் கொஞ்சமாக காய்கறிகள் அரிஞ்சிக்கிட்டு, புளி தண்ணி கொஞ்சமாக, இந்த இவ்வளோ தண்ணி புளி தண்ணி கொஞ்சம் பிழிஞ்சிக்கிட்டு அதில் காய்கறியை வேக போட்டு உப்பு போட்டு காய்கறி வேக போடணும். அதுக்கப்புறமா இந்த மிளகாத்தூள், வெந்தயம், இந்த பச்சை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி லாஸ்ட்டில் காய்கறி வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் சேர்த்தாச்சுன்னா ஒரு துண்டு, சின்ன துண்டு சர்க்கரையும் கூட சேர்த்து போட்டாச்சுன்னா நம்ம தேங்காய் அரைச்ச குழம்பு ரெடி. நான் வந்து இங்கே கொள்ளு பொடி பொடித்த அதே மிக்சியில் நான் பண்ணினதுனால தான் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் இருக்குது, இல்லைன்னா தேங்காய் வெள்ளையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கொள்ளு பொடி நான் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதே சட்டியில், கொள்ளு பொடிக்கு வறுத்த அதே சட்டியில் தான் இப்போ மிளகாவத்தல் வறுக்கிறேன். அதே மாதிரி அதே மிக்சியில் தான் நான் அரைச்சதுனால ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கொள்ளு பொடி நான் பொடி பண்ணினேன் கொஞ்சம் நேரம் முன்னாடி. அதான் நம்ம கொள்ளு பொடி ரெடி பண்ணிக்கலாம். சம்மந்தி பொடி அப்படின்னா தேங்காய் போடணும், நான் தேங்காய் போடலை. ஜஸ்ட்டு இது வந்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த பொடி வந்து எனக்கு சப்போஸ் ரசம் செஞ்சால் அதில் சேர்த்துக்கலாம். நமக்கு ரசத்தை புளியை பிழிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் ஒரு உப்பு, மஞ்சள் பொடி, காயம் எல்லாம் போட்டு கொதிக்கினதுக்கப்புறமா இந்த பொடியில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டா நமக்கு கொள்ளு ரசம் ரெடி ஆகிடும். அதுக்கு நான் மல்லிப்பொடி வறுக்கிறேன். அதுபோல் மிளகும் நான் பொடி தான் வச்சுருக்கேன். ஸோ மிளகு சேர்த்துப்பேன். இதில் ஆல்ரெடி நான் வந்து இதில் பூண்டு, ஜீரகம் வறுத்தாச்சு, காயம் வறுத்து வச்சுருக்கேன், ஒரு 6-7 மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளும் வறுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம தீயை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ ஐட்டம்ஸு நம்ம மிளகாய் வத்தல், மல்லித்தூள், காயம், கருவேப்பிலை, அதுபோல் முதிரை அப்படின்னா கொள்ளு, பூண்டு, ஜீரகம் ப்ளஸ் மிளகுத்தூள். என்னோடய மிளகுத்தூள் இதுதான். இதில் வந்து தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு காரம் இதிலேருந்து கிடைக்கும். இதில் வந்து நான் ஒரு துண்டு புளியும் கூட வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கும்போது உப்பும் புளியுமா, இது மிளகுத்தூள், உப்பும் புளியுமா சேர்த்து நான் இது பண்ணும்போது இது கொள்ளு பொடியாகவும் நாக்கில் தொட்டுட்டு சாப்பிடவும் செய்யலாம். எனக்கு எல்லாமே ஒரு தொகையிலுக்குள்ள ஐட்டம்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். அதே சமயம் ரசத்துக்குள்ள இன்க்ரீடியன்ஸும் ஆச்சு. ஸோ உப்பும் புளியும் கூட சேர்த்துட்டா நமக்கு இது கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ கொள்ளு ரசப்பொடி இல்லைனா கொள்ளு தொகையலுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டால் கொள்ளு தொகையலாச்சு. ஓகே.